ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு நார்மலாக மார்க்கெட்லலாம் கிடைக்கிது, இல்லைன்னா நம்ம தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய வயல்காடுகளில் கிடைக்கும். இது வந்துட்டு நமக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு உணவு தான். இது முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இது நார்மலாக எல்லா இடங்களையும் கிடைக்கிது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கடலப்பருப்பு வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் கம்மியாக கடலப்பருப்பு இருக்கட்டும். இப்போ இது கரிஞ்சிராமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைவாக பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் 4 பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நான் இந்த சைஸ் அளவுக்கு ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது போல் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வாஷ் பண்ண கீரையை இது கூடயே சேர்த்துருங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் புளி சேர்க்க வேணாம். புளி சேர்க்கும்போது இதில் வந்துட்டு இதனுடைய அந்த வல்லாரைக்கீரையினுடைய தன்மை குறையுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நான் புளி சேர்க்கலை. இது கூட சேர்த்து கீரையை நல்லா வதங்கட்டும். இது அதிகமாக இந்த வயல்காடு, இந்த நெல் வயல் இருக்கு இல்லைங்களா, இதிலெல்லாம் நல்லா நிறைய வளரும். நல்லா பார்த்துருக்கேன், நல்லா கொடி கொடியாக படர்ந்துருக்கும் பாருங்கள். இது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியான அளவு, சும்மா ஒரு பீஸ் அளவுக்கு மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.